கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 30 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை எனக்கு கொஞ்சம் கொடுங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம பாட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், பொண்டாட்டி யார் கண்டுபிடிக்கிறவங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர் அப்படின்னு. அப்போ நம்ம அருணாச்சலம் சொல்கிறாரு, அப்படியா அக்கா அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் சரி, இங்கே ஒரு 5 பொண்ணுங்க நிற்கிறாங்க, இந்த 5 பொண்ணுங்க பக்கத்தில் உங்கள் பொண்டாட்டிங்களே நிற்க வைப்பேன். ஸோ அதில் கரெக்டான பொண்டாட்டி யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, இங்கே பாருங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு. அப்போ பாட்டி கேட்குறாங்க, என்ன ஐஸு ஃப்ராடத்தெல்லாம் பண்ண போறியா அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நீ தான் வரப்போகிறப்பா அப்படின்னு சொல்ல, ஐஸும் சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஐஸ்வர்யோட ஹஸ்பண்டும் போய் நின்று கண்ணில் துணியை கட்டிக்கிறாரு. ஐஸ்வர்யா போயிட்டு க்யூவில் நிற்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு பொண்ணோட கையை பிடிச்சி பார்க்குறாரு. பார்த்துட்டு கண்டுபிடிக்கல, கரெக்டாக ஐஸ்வர்யாவோட கையை பிடிக்கிறாரு. அப்போ அவர் யோசிக்கிறாரு, இது ஐஸு தான், ஆனால் சொன்னால் ரொம்ப ஓவராக பண்ணுவா, அதனால நம்ம அவளை கண்டுபிடிக்க வேணாம் அப்படின்ட்டு பக்கத்தில் உள்ள பொண்ணை பார்த்து இதான் ஐஸுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஐஸு டக்குன்னு அந்த துணியை விட்டு இங்கே பாருங்கள், என்னை தெரியல உங்களுக்கு, என் கை பாறாங்கல் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூச்சிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அடுத்ததான் மீனாட்சியோட ஹஸ்பண்ட் கிட்ட மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்கல்ல அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, உன் கையை ஒரு நிமிஷம் காமிய அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா போயிட்டு மீனாட்சி போய் க்யூவில் நிற்கிறாங்க. அப்போ அவரும் ஒழுங்காகவே கண்டுபிடிக்கல. அப்போ மீனாட்சி டென்ஷன் ஆகி அவரை அழைச்சிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்புறமா அருணாச்சலம் சொல்கிறாரு, என்னம்மா இன்றைக்கி எங்களை லாஸ்ட்டாக தான் விளையாட வைக்க போறியா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இதெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு. அதுக்கு அருணாச்சலம் சொல்கிறாரு, எனக்கும் விளையாடணும்னு ஆசையாக தானே இருக்குது அப்படின்னு. பாட்டியும் சரிவா அப்படின்னு சொல்லிட்டு க்யூவில் நிற்க வைக்கிறாங்க அபிராமியை. அப்போ அருணாச்சலம் ஒவ்வொரு பொண்ணோட கையை பிடிச்சி பார்த்துட்டு, இது அபிராமி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பாட்டியோட கையை பிடிச்சி இதான் அபிராமி அப்படின்னு சொல்ல, அப்போ பாட்டி சொல்கிறாங்க, டேய் உனக்கு என்னடா இது 30 வருஷமாக குடும்பம் நடத்தியிருக்க, உனக்கு யாருன்னு தெரியலையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, இல்லை இருக்கிறதுலையே வயசான கை மாதிரி இருந்துச்சு அதான் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, டேய் அப்படின்னு. அப்போ அவர் அருணாச்சலம் சொல்கிறாரு, இல்லை இது வரைக்கும் பிடிச்ச கை எல்லாமே எங்கே இருந்துச்சுல, அப்போ இது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நினச்சிக்கோயேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா பாட்டி சொல்கிறாங்க, கார்த்தி அடுத்து நீ தான் உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு. தீபாவும் வராங்க. வந்ததோட கார்த்தியோட கண்ணில் துணியை கட்டுறாங்க. அப்போ கார்த்தி ஒவ்வொரு பொண்ணுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்களே தவிர கையை பிடிச்சி பார்க்கல. பாட்டி கேட்குறாங்க, என்னப்பா கையை பிடிச்சி பார்க்கல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கையெல்லாம் பிடிச்சி பார்க்க வேண்டியில்லை பாட்டி அப்படின்னு. கரெக்டாக தீபா பக்கத்தில் நிற்கிறாரு. அப்போ தீபா யோசிக்கிறாங்க, சார் கரெக்டாக கண்டுபிடிங்க அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி டக்குன்னு இதான் தீபா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் கட்டியிருக்கிற துணியாவுக்கு பக்கத்தில் நிற்கிறது தீபா தான். எல்லாருமே செமையாக ஷாக் ஆகுறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, சூப்பரடா கண்டுபிடிச்சிட்டியே, சரி இந்த போட்டியோட வின்னர் தீபாவும் கார்த்தியும் தான், சரி எல்லோரும் போயிட்டு அவங்க வேலையை பாருங்கள், அடுத்த போட்டி அப்புறமாட்டி வைக்கலாம் அப்படின்னு. தீபா கேட்குறாங்க, எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, காலையில் நீங்கள் போட்டிருந்த பர்ஃப்யூம் எனக்கு நல்லா தெரியும், அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நீங்கள் வேறு ஏதாவது சொல்லுவீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் நினச்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடு கொண்டு போகிறாங்க.